தருமபுரியில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாவிளக்கு ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கையில் மாவிளக்கை ஏந்தியபடி கோவிலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று செல்லியம்மன் மற்றும் விருந்தாடி அம்மனுக்கு படைத்து வழிபட்டனர். செண்டை மேளம், மேள வாத்தியங்கள் முழங்க காவடியாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் என களை கட்டிய ஊர்வலத்தில் அம்மன் வேடமிட்ட பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற அழகர் கோவிலில் ஆடி மாத திருவிழாவையொட்டி விவசாயம் செழிக்க வேண்டி பக்தர்கள் நெல்மணிகளை காணிக்கையாக செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் தங்களது விளைநிலங்களில் அறுவடை செய்த நெல்மணிகளை காணிக்கையாக செலுத்தி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். கடலூர் மாவட்டம் வடலூரில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவையொட்டி செல்லியம்மனை கோவிலில் இருந்து பார்வதிபுரம் கிராமத்திற்கு அழைத்து செல்லும் ஊர்வலம் நடைபெற்றது. வடலூர் 4 முனை சந்திப்பில் தொடங்கிய இந்த ஊர்வலம் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் பயணித்து மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இதில் பக்தர்கள் பலர் தங்களது உடல் முழுவதும் அலகு குத்தியபடி கிரேன் மூலமாக அந்தரத்தில் தொங்கியபடி ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு நேர்த்திக் கடன் செலுத்தினர். சேலத்தில் ஆடி மாத திருவிழாவையொட்டி பிரசித்தி பெற்ற குகை வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பெருமாள், சிவன், பார்வதி, முருகன், விநாயகர் உள்ளிட்ட கடவுள்களைப் போல வேடமணிந்த பக்தர்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் அணிவகுத்தனர். இதேபோல பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்ட மீனாட்சி சுந்தரர் கல்யாணம், நம்பியம் பெருமாள் அலங்காரம் உள்ளிட்டவையும் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.